இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு எப்படிலாம் இந்த முளைக்கட்டின பயிரெலாம் சாப்பிட வைக்கிறதுன்னு பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். அது எப்படி சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என் பொண்ணுமே சாப்பிட மாட்டா. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. ஸோ நம்மளுக்கு இப்படியே அவங்க சாப்பிட்டா போதும். ஸோ அது மாதிரி அந்த டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை இது மாதிரி 1-2 கட் பண்ண போகிறேன். நான் சாப்பரில் தான் எல்லாம் போட போகிறேன். அதனால தான் ரொம்ப பெருசாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாப்பர் இல்லைன்னா ரொம்ப நைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் 3 வெங்காயம், 3 கேரட்டு எல்லாமே சின்ன சைஸ் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. இதில் ஒரு 5 சாண்ட்விச் பண்ணலாம். அரை தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு தக்காளி ஃபுல்லாக புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சாட் மசாலா யூஸ் பண்ணுறேன். அதனால் அரை தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பயிரை மின்னாடி நாளே ஊற வச்சு அடுத்த நாள் முளை கட்டினீங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டிட்டு வந்துடும். இது நான் 6 மணிக்கு பண்ணுறதுனால 90% முளை கட்டிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. நானும் அவளுக்கு அது சாலட் மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் சாப்பிடவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவள் விரும்பி சாப்பிட்டா. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நிறையா போட்டால் காரமாக இருக்கும், பார்த்து போடுங்க. சின்ன ஸ்லைஸ் அரை தக்காளி, நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். இதெல்லாம் சாப்பரில் போடுறதுனால கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டுக்கிட்டேன். கேரட் தேவையான அளவு. இதுக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் கூட கோஸு, பீட்ரூட் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். இதை கண்டே பிடிக்க முடியாது. அவங்க முளைக்கட்டின பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஸ்பைஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த புளிப்பு இனிப்பு இதெல்லாமே சேர்ந்தது சாட் மசாலா. ஸோ அதனால் லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு டைம் அடிச்சுட்டு வந்துடலாம் சாப்பரில். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஃபைனாக அரைச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே போட்டு நம்மளால் சேர்ந்து வராது. எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும் நம்ம போட்டிருக்க தூள். ஸோ இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்காக சில பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன். இந்த 3 ஐட்டம் ஆட் பண்ணுறதுனால நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பார்க்க அப்படியே ஒரு பிரெட் ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு அந்த முளைக்கட்டின பயிர் தான் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிட்டேன். இதில் எனக்கு பாதி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எனக்கு பயிராக சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ எனக்கு தனியாக இது பண்ணுறத விட இதில் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். அது அவங்களுக்கு பிரெட் டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு நான் சாப்பிட்ற அந்த வீடியோவும் காட்டுறேன், குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த வீடியோவும் காட்டுறேன். இந்த மாதிரி டோஸ்டர் இருந்தால் டோஸ்டரில் போட்டுக்கோங்க. இல்லைனா தோசைக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்லெட் ஊத்தாப்பம் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்படி நைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது நல்லா எல்லாமே நைஸாக அரைச்சாச்சு அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அந்த பச்சை பயிருங்கிற அந்த ஃபீலே அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணுமா, அப்படி தான் என் பொண்ணு சொல்கிறா. அதனால் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இதுதான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக பட்டர் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரெட் சாண்ட்விச் ரெடி. இது நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், லஞ்சாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நான் என் பொண்ணுக்கு இதை ஸ்நாக்ஸாக தான் கொடுப்பேன். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அல்லைனா தக்காளி சட்னியும் செம்ம காம்போவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பயிர் அங்கங்கே தெரிஞ்சால் அது கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.